செல்லகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது கனமழையானது துவங்கப் போகிறது. அடுத்தடுத்த மாவட்டங்களில் தமிழகத்தில் தொடர் மழை மாலையிலிருந்து பிடித்து காலை வரை பொழிய போகிறது. இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிய போகிறது, என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லகுட்டீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருப்போரு இன்று பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்கள் ஓகேங்களா, 4க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள். அப்படியே டக்குன்னு ஒன் பை ஒன்னாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஏன்னா மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தில் பொழிந்திருக்கும் மழையை பொறுத்து விடுமுறை அறிவிப்பார்கள். அதே போல் இன்று போலவே நாளையும் நடக்கும் என்று பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா நாளையும் அலர்ட் எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா விட்டுட்டு இருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம். அதன் தொடர்ச்சியாக 16 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் தீவிர மழையும் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள். அதன் குறிப்பாக உங்களுடைய விழுப்புரம் செங்கல்பட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை என்பது இருக்கும் என்றதையும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, திருச்சி மற்றும் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், அரியலூர், பெரம்பலூர், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் கணித்து சொல்லியிருக்காங்க. இதனால் பல மாவட்டங்கள் என்பது விடுமுறை என்பது இருக்கும் என்றே பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரும்பா ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே வரும். நிறைய பேர் எங்களுடைய மாவட்டங்கள்லாம் மழை பொழிஞ்சிச்சு, அதிக மழையே பொழிஞ்சிச்சு, ஸ்கூல் போகிற டைமில் கூட பொழிஞ்சிச்சு, ஆனால் விடுமுறை விடலை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஓகேங்களா, எல்லாருக்குமே ஒரு நாள் விடுமுறை வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்கின்ற முடிவு தான் லீவ் விடுவாங்கப்பா. இன்றைக்கெலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய சிஸ்டம் ரெயின்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றதுனால லீவ் என்பது கண்டினியூவாக இருக்கும் ஓகேங்களா. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ், கண்டிப்பாக லீவ் வரும். உங்களுடைய மாவட்டங்களும் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.